சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் தீ விபத்து, பல மில்லியன் ரூபாய் மருந்துகள் அழிவு. விஜய் பதவியேற்பதில் தொடரும் சிக்கல், இறுதி முடிவை அறிவிக்கவுள்ள திருமாவளவன். பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்கிறார் சர் கீர் ஸ்டார்மர். வேல்ஸில் 27 ஆண்டுகால ஆட்சியை இழந்த தொழில் கட்சி. நடுக்கடலில் தத்தளித்த பயணிகள் படகு, காங்கேசன்துறையிலிருந்து தமிழகம் சென்ற நிலையில் சம்பவம். கபில சந்திரசேனவின் மரணம், உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே உண்மை வெளிவரும் என்கிறது அரசாங்கம். தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் பிரதி முதல்வர் கைது, லஞ்சம் பெற்ற நிலையில் நடவடிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சிய சாலை பகுதியில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி தீப்பற்றி எரிந்தது. தீயினை அணைக்க வைத்தியசாலை ஊழியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டதுடன் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், காவல்துறையினர், மின்சார சபையினர் உள்ளிட்ட பல தரப்பினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயினை அணைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். 5 மணி நேர போராட்டத்தின் பின் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மருந்து களஞ்சிய சாலைக்குள் எளிதில் தீப்பற்றக்கூடிய அசிட் உள்ளிட்டவை காணப்பட்டமையால் தீ வேகமாக பரவியதாக கூறப்படுகிறது. இதனால் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் தீயில் எரிந்துள்ள நிலையில் கட்டடம் உள்ளிட்டவையும் கடும் சேதமடைந்துள்ளன. தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் மருந்து களஞ்சிய சாலையை சுத்தம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த களஞ்சிய சாலை பகுதிக்குள் அண்மையில் மருந்துகளை பாதுகாப்பாக வைத்திருக்க குளிரூட்டி அறை அமைக்கப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட மின் கசிவு இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. தீ விபத்து தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியும் இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்பதில் தொடர்ந்தும் சிக்கல்கள் காணப்படுகின்ற நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் அறிவிக்க உள்ளது. நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் மத்திய கட்சிகளிடம் ஆதரவு கோரி வந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு வழங்கியுள்ளன. இதனையடுத்து விஜய் நேற்று மாலை ஆளுநர் ஆர்லோகரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்ற 2 இடங்களை கொண்ட இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்பட்டது. எனினும் அந்த செய்திகளை மறுத்து தாவேகா ஆதரவு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தருவதாக வாய் வழியாக கூறப்பட்டாலும் கடிதம் இன்று வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 இடங்கள் கொன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று ஆதரவு கடிதம் வழங்கும் வரை விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் காணப்படுகிறது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் ஆளுநர் ஆர்லோகரை நேரில் சந்தித்துள்ளார். இந்த தேர்தலில் அமமுக ஒரு இடத்தில் வென்றுள்ள நிலையில் மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தை எடுத்து சென்று டிடிவி தினகரன் ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். அந்த கடிதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் தனது கட்சி உறுப்பினர் கடத்தப்பட்டு இருக்கலாம் என்றும் தினகரன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை சென்ற அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தான் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கவில்லை என்று கூறினார். மேலும் தனது பெயரில் போலி கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
இந்த சூழலில் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தவேகாவுக்கு ஆதரவளித்து கையொப்பமிடும் காணொளியை தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மற்றும் ஸ்கொட்லாந்து மற்றும் வேல்ஸ் ராச்சியங்களின் தேசிய நாடாளுமன்றங்களுக்கான தேர்தல்களில் தொழிற்கட்சி தோல்விகளை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து விலகி நாட்டினை குழப்பத்துக்கு உட்படுத்தப் போவதில்லை என பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். வேல்ஸில் தொழிற்கட்சி தனது 27 ஆண்டுகால ஆட்சியை இழந்துள்ளது. அதே நேரத்தில் ஸ்கொட்லாந்தில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி மிகப்பெரிய கட்சியாக முன்னேறியுள்ளது. இங்கிலாந்தில் ரிபர்ம் யூகே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி பெரும் வெற்றி பெற்றுள்ளது. அது 1400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியதோடு வரலாறு ரீதியாக தொழிற்கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகளின் ஆதிக்கம் இருந்து வந்த உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றியுள்ளது. இதன்படி இங்கிலாந்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நையல் ஃபெரேஜ் தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சியான ரிபர்ம் யூகே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி 1443க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியுள்ளது. அத்துடன் தொழிற்கட்சி 997 இடங்களையும், லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சி 834 இடங்களையும், கன்சர்வேட்டிவ் கட்சி 773 இடங்களையும், கிரீன் கட்சி 511 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் ஸ்கொட்லாந்து தேசிய நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி 58 இடங்களையும், தொழிற்கட்சி 17 இடங்களையும், ரிபர்ம் யூகே கட்சி 17 இடங்களையும், ஸ்கொட்லாந்து பசுமை கட்சி 15 இடங்களையும், கன்சர்வேட்டிவ் கட்சி 12 இடங்களையும், தாராளவாத ஜனநாயக கட்சி 10 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. எனினும் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான 65 இடங்களை பெற்றுக்கொள்ள தவறியுள்ளது. அதே நேரம் வேல்ஸில் 27 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த தொழில் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்துள்ளது. வேல்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வேல்ஸ் தேசியவாத அரசியல் கட்சி 43 இடங்களையும், ரிபர்ம் யூகே கட்சி 34 இடங்களையும், தொழில் கட்சி 9 இடங்களையும், கன்சர்வேட்டிவ் கட்சி 7 இடங்களையும், கிரீன் கட்சி 2 இடங்களையும், தாராளவாத ஜனநாயக கட்சி 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. எனினும் எந்த ஒரு கட்சியும் வேல்ஸில் பெரும்பான்மை பெறவில்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து தற்போது எதனையும் கூற முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். உடல் கூற்று பரிசோதனை நிறைவடைந்த பின்னரே அவரின் மரணத்துக்கான உண்மையான காரணம் குறித்து தெளிவான அறிக்கையை வெளியிட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து காவல்துறையினர் ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். தற்போது உடற்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் சட்ட மருத்துவ அதிகாரிகள் மேலதிக விவரங்களை வழங்குவார்கள் என்றும் கூறினார். காவல்துறையினர் அனைத்து கோணங்களிலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி நேற்று 150 பயணிகளுடன் புறப்பட்ட கப்பல் பழுதடைந்த நிலையில் பயணிகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். நேற்று பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்ட கப்பல் நேற்றிரவு 11 மணிக்கு நாகப்பட்டினத்தை சென்றடைந்தது. மீன்பிடி படகுகள் நடுக்கடலில் இருந்து பயணிகள் கப்பலை இழுத்து சென்றுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாநகர சபையின் பிரதி முதல்வர் பத்திரமுல்ல பகுதியில் வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொள்ள முற்பட்ட போதே சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பேருந்து நிலையத்தை துப்புரவு செய்தல் மற்றும் பொது மலசல கூடத்தை துப்புரவு செய்தல் ஆகியவற்றிற்கான விலைமனு கோரலை வழங்குவதற்காக பிரதி முதல்வர் இந்த லஞ்ச பணத்தை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விலைமனு கோரலை வழங்குவதற்காக 30 லட்சம் ரூபாய் மற்றும் மாதாந்தம் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் கூறப்பட்டுள்ளதுடன் அதில் முதல் கட்டமாக 30 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொள்ள சென்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பிரதி முதல்வரை இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக குருணாகல் மாநகர சபைக்கு தெரிவான இவர் பின்னர் சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியதை அடுத்து பிரதி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று மழை பெய்யும் பட்சத்தில் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி பெரிதொரு தினத்தில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 11ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது. அகழ்வு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் செம்மணி பகுதியில் திடீரென மதியம் மழை பொழிந்ததால் அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளன. அத்துடன் புதைகுழி பகுதிகளுக்குள் வெள்ள நீரும் தேங்கிய நிலையில் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் நீரை வெளியேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளின் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 260 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் 256 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இன்றைய தினம் சனிக்கிழமை 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் அரை நாட்கள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை குறுக்கிட்டால் நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி ஒரு கிழமைகளின் பின்னர் நீதிமன்றம் குறிப்பிடும் நாளொன்றில் மீள ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி அக்கராயன்குளம் காவல் எல்லைக்குட்பட்ட வன்னேரிக்குளம் பகுதியில் போரின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் 4 வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஹலோ டிரஸ் கன்னிவெடி அகற்றும் நிறுவன அதிகாரிகளால் குறித்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கராயன்குளம் காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குண்டுகள் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் 4 வெடிகுண்டுகளையும் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தப்பட்டு 3 மணி நேரத்துக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று முன்தினம் மாலை பேருந்தொன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமிருந்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கையடக்க தொலைபேசியை பறித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து கீழே இறங்கியுள்ளார். இதன்போது அங்கு நின்ற முச்சக்கர வண்டி சாரதிகள் சிலர் குறித்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் ஏறுமாறு கூறி ஏற்றிச் சென்றுள்ளனர். இதன்போது வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கும் சோயா வீதிக்கும் இடையில் உள்ள வயல்வெளி பகுதிக்கு அழைத்துச் சென்று தன்னை தாக்கியதுடன் அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பமும் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த நபர் தெரிவித்துள்ளார். அதன் பின் மாலை 6:30க்கு பின்னர் தன்னை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் குறித்த நபரினால் வவுனியா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் மேலும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் தீ விபத்து, பல மில்லியன் ரூபாய் மருந்துகள் அழிவு. விஜய் பதவியேற்பதில் தொடரும் சிக்கல், இறுதி முடிவை அறிவிக்கவுள்ள திருமாவளவன். பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்கிறார் சர் கீர் ஸ்டார்மர். வேல்ஸில் 27 ஆண்டுகால ஆட்சியை இழந்த தொழில் கட்சி. நடுக்கடலில் தத்தளித்த பயணிகள் படகு காங்கேசன்துறையிலிருந்து தமிழகம் சென்ற நிலையில் சம்பவம். கபில சந்திரசேனவின் மரணம், உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே உண்மை வெளிவரும் என்கிறது அரசாங்கம். தேசிய மக்கள் சக்தியின் குருணாகல் பிரதி முதல்வர் கைது, லஞ்சம் பெற்ற நிலையில் நடவடிக்கை. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.